இதுவே மேல் வயிறு தொப்பை வந்து இருக்கு அப்படின்னா, செரிமான கோளாறுகள் வந்து இருக்கலாம். ஸோ எப்பவுமே எனக்கு சாப்பிட்ட உடனே வயிறு கொஞ்சம் உப்புசமாயிடும். அதே மாரி கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நெறஞ்ச ஒரு உணர்வு வந்து வந்துரும். சில பேர் வந்து சொல்றது, "நான் சாப்பிடக்கூடிய உணவு காலையில சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தான் வந்து ஏப்பமே வருது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மேல் வயிறு தொப்பை வந்து வரும். ஸோ மேல் வயிறு தொப்பை எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில அதிகமான அளவுக்கு அமிலம் சுரந்து செரிமானத்துக்கு டைம் வந்து எடுத்துக்கிறது. இல்ல வந்து ரொம்ப நேரம் வந்து வயிற்றில உணவு தேங்க ஆரம்பிக்கிறது. ஸோ இதனால தான் அந்த மேல் வயிறு தொப்பை உண்டாகுது. ஸோ அந்த மேல் வயிறு தொப்பை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து நான் பண்ணணும். ஸோ எப்பவுமே நான் வந்து முன்னெச்சரிக்கையாகவே எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து கரெக்ட்டா பண்ணிப்பேன். அதே மாரி நான் நினைச்ச மாரி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா, அத பத்தியே என்னுடைய எண்ணங்கள் வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து எனக்கு அந்த ஓவர் திங்கிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதனால வயிற்றில அமிலங்கள் வந்து நெறைய சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ பெர்ஃபெக்ட்டா வந்து எல்லாமே இருக்கணும். அதே சமயத்தில ஒரு விஷயம் நம்ம நெனச்ச மாரி வரலன்னா, என்னால அக்செப்ட்டே வந்து அத பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மேல் வயிறு தொப்பை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.